விஜய் அவர்களுக்கு பிரச்சாரத்தின் போது அதிகமாக வரல. திருச்செந்தூர் கோயில், வேளாங்கண்ணி தான் நடைபயணம் அறிவிச்சிருக்காரு. வேளாங்கண்ணி சாய்பாபா கோயில் எல்லாமே போயிருக்காரு. அது அவர்களுடைய சொந்த விருப்பம். யார் வேண்டுமானாலும் எந்த ஆலயத்திற்கும் போகக்கூடிய வாய்ப்பு தமிழகத்திலே மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆலயங்களும் கொடுத்திருக்கிறது. ஆகவே அது போவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. நடைபெற தேர்தல் எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுக மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல எப்படி ஆதரவு தெரிவிக்கலாம்? அது போன்ற ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வராது. தமிழகத்தை பொறுத்தவரை திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார்கள். அது நிச்சயமான ஒன்று. அதிலே உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று. தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகளை வாங்குவார் என்ற செய்தி இப்போது வலுவாக பேசப்படுகிறது. ஆகவே அதிக வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு உண்டு. எக்ஸிட் போல் யார் வேண்டுமானாலும் எப்படி வேணும்னாலும் அதை பண்ண முடியும். இன்னும் கேட்டா தொலைக்காட்சியிலே பாதி ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு. மொத்தத்துல யாருமே கணக்கிட முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தலாகவும் வித்தியாசமான ஒரு தேர்தலாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் வெல்லப்போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான். எதிர்பார்த்ததை விட எல்லாரும் 10,000 5,000 ஒரு தொகுதிக்கு வாங்குவாருன்னு இருந்தாங்க. அது போல ஒரு 100 தொகுதிக்கு 15,000 வாங்குவாரு. அடுத்து ஒரு 100 தொகுதிக்கு 25-30 போவாரு. ஒரு 40-50 தொகுதியில செகண்ட் வரலாம். ஒரு பல தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை ஜெயிக்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை 40,000 80,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றார் என்ற செய்தி எல்லாம் இருக்காது. யார் வெற்றி பெற்றாலும் 3,000 5,000 10,000க்குள் தான் இருக்கும். மதுரை மத்தி வெற்றி வாய்ப்பு. சுந்தர்சி அவர்கள் மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதியும் வெற்றி பெறும். மதுரையை சுற்றி அது சுந்தர்சி அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்.